ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான செம டேஸ்ட்டான ஒரு ரவா கிச்சடி தான் செய்ய போகிறோம். இது ரவா உப்புமாவுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இதில் வந்து காய்கறி, கொஞ்சம் மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் தான் எக்ஸ்ட்ரா சேர்த்த போகிறோம். ஆனால் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பேன் எடுத்து பேனில் எண்ணெய் காஞ்சோன்னையும் கடுகு, கடலப்பருப்பு, உளுந்து இதை போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தோன்னையும் இது கூட 2 பச்சை மிளகா நறுக்குனது அதையும் போட்டு சேர்த்திக்கிங்க. ஒரு பச்சை மிளகாயை 2 கட் பண்ணிங்கன்னா போதும். இது ஜஸ்ட் ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட பெரிய வெங்காயம் நீளமாக வெட்டினது அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயத்தையும் சேர்த்திக்கலாம். இது கூட இப்போவே உப்பு சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கங்க. இப்போ பார்த்துட்டு கடைசியாக மறுபடியும் பத்தலைன்னா சேர்த்திக்கலாம் உப்பு. நல்லா வதக்கி விடுங்க. ஒரு லைட்டாக அந்த கண்ணாடி பதம் வரணும், அந்தளவுக்கு வந்துச்சுன்னா போதும். இப்போ இது கூட ஒரு கேரட், ஒரு 5 பீன்ஸ் இதையும் நறுக்கி இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. இது கூட சின்ன சைஸ் தக்காளி 1 அதையும் பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்து விடுங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கணும். தக்காளி கொஞ்சம் வதங்கினா தான் நல்லாயிருக்கும். இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். தக்காளி ஒரு 2 நிமிஷம் வதங்கினா ப்ளஸ் பச்சை பட்டாணி தான் நாங்கள் போட்டிருக்கோம். அதனால் ஊற வைக்க தேவையில்லை, சீக்கிரம் வெந்துடும். இதையும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மேக்ஸிமம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கி வந்துடும். ஒரு 2 to 5 மினிட்ஸ் மொத்தமாக இந்த ரேஞ்சில் பார்த்தா. இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக அதே தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப விடாது, லைட்டாக விடும். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அதை சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. நல்லா ஃபுல்லாக கலந்து வரணும். அந்தளவுக்கு வரட்டும். இந்த மிளகாய் இதெல்லாம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். பார்த்திங்கன்னா தக்காளி பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு நல்ல வெந்த மாதிரி இருக்கும். நல்லா வேக விடுங்க ஓரளவுக்கு. இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வைத்திங்கனாவே நல்லா சூப்பராக வெந்து வரும். இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்ப குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வெறும் ரவையை கொடுத்தீங்கன்னா பிடிக்காது. காய்கறி போட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து இதில் தண்ணி சேர்த்திக்கலாம். இது ரவை எவ்வளோ கப் எடுக்கிறீங்களோ அதிலிருந்து 3.5 கப்பு தண்ணி ஊற்றணும். எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 3.5 கப்பு ரவை எடுக்கணும். ரவையை வந்து ஃபஸ்ட்டே வறுபடாத ரவையாக இருந்துச்சுன்னா வறுத்து வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும். அது லைட்டாக நெய் போட்டு வறுத்து வச்சிங்கன்னா அதை விட சூப்பராக இருக்கும். நல்லா தண்ணி கொதித்து வந்தோடனையும் இது கூட ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் கட்டி பிடிக்காது, இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா எல்லா ரவையும் சேர்த்திக்கங்க. சேர்த்திட்டு பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு வரும். உங்களுக்கு ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வரும். இதை நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு கொஞ்சம் ட்ரை ஆகும். இது கூட ஃபைனலாக ஒரு 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் அதை சேர்த்திக்கிங்க. அப்போ மணமாக இருக்கும், பயங்கர மணமாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சாப்பிட்றப்போ அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ நம்ம கிச்சடி நல்லா வெந்து வந்துருச்சு. இது கூட பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சிடலாம். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு லைட்டாக கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டு நீங்கள் பரிமாறலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.